மேனேஜராக இருக்காங்களா, இல்லை நீங்கள் மேனேஜராக இருந்திருக்கீங்களா? மேனேஜர் ஆகுறதுங்கிறது காலப்போக்கில் அந்த ஜாபுக்காக நம்ம வளர்த்துக்கிற குவாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜருங்கிறது வளர்த்துக்கிற குவாலிட்டி இல்லை, அது இன்பார்ன் குவாலிட்டி. அப்படி ஒரு குவாலிட்டி உள்ள ஒருத்தவங்களும் எனக்கு தெரியும். தட் இஸ் மை சிஸ்டர். மேனேஜர், ஒன் ஹூ மேனேஜஸ் எவ்ரி திங். அது தப்போ கரெக்டோ, ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை யார் வேணால் பண்ணலாம். அந்த இடத்துல மேனேஜர் தேவையே பட மாட்டாங்க. ஆனால் எப்போ மேனேஜர் தேவைப்படுறாங்கன்னா, ஒரு விஷயம் தப்பாக இருக்கும்போது, இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போஸ்டிங் தான் மேனேஜர். அந்த குவாலிட்டி சிலருக்கு பிறப்புல இருந்தே இருக்கும். அப்படி ஒரு அதிசய பிரிவு தான் என்னோட தங்கச்சி. அவள் டீ போடுவா. டீ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், 3 ரோஸஸ் தீர்ந்து போச்சு, ஏவிடியில் போட்டேன் அப்படின்பா. இதில் என்ன இருக்குது, இது நியாயமான ரீசன் தானே. மறுநாளும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ கேட்டால், ஆரோக்கிய பால் கிடைக்கல, ஆவின் பால் தான் கிடைச்சதும்பா. நீங்கள் இதே கேள்வியை 3982 தடவை கேட்டாலும், இந்த பாலை கறந்த மாடு பசுமாடு கிடையாது, காளை மாடு, அதனால டீ இப்படி இருக்கும்பா. எதையாவது சொல்லி மேனேஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லதாக இருக்குது, அதை நல்லதாக உருவாக்குறதுக்காக தன்னால் முடிஞ்ச முழு உழைப்பையும் அதில் 100% போட்டிருக்கேன். அதையும் மீறி சில தவறுகள் நடந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க இயற்கையின் விதியால் நடந்ததை தவிர தன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி அந்த ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணிடுவா. டீயாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ஆப்பமாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், முறுக்காக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் ஷீ செல்ஸ் இட். இதே குவாலிட்டி நான் இன்னொருத்தர்கிட்டையும் பார்த்துருக்கேன். இந்தியன் ரூபியோட வேல்யூ குறையில, டாலரோட வேல்யூ தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்கள நம்பி எப்பேற்பட்ட பொறுப்பையும் கொடுக்கலாம். ஷி வில் மேனேஜஸ் எவ்ரி திங். சம்டைம்ஸ் எனக்கு தோணும், அப்படி ஒரு நிர்மலா சீதாராமன் தான் நமக்கு தங்கச்சியாக வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு. இப்படி ஒரு திறமையான மேனேஜர்ஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டரா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் அவங்க ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த குலோப் ஜாமுன் ஏன் லட்டு மாதிரி இருக்குது,